ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த ஒரு விடுதியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியிலும் கூட வேதத்திலிருந்து சில விஷயங்களை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், பாதைகளை செவ்வைப்படுத்துகிற கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். பாதைகளை செவ்வைப்படுத்துகிற கர்த்தர் என்று சொன்னால், பாதைகளை சமப்படுத்துகிற ஆண்டவர்னு அர்த்தம். வாழ்க்கையில் எவ்வளோ பாதைகள் இருக்கும். ரோட்டு பாதை இருக்கும், சிமெண்ட் பாதை இருக்கும், மண் பாதை இருக்கும், கரடு முரடான பாதை இருக்கும். அதில் ஒவ்வொன்றையும் பள்ளங்களும் மேடுகளும் ஏற்றம் இறக்கம் எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட பாதைகளை நம்ம அதிகமாக பயன்படுத்தும் பொழுது அது கஷ்டமாக தான் இருக்கும். அது வாகனங்களுக்கும் ஆபத்து, நமக்கும் ஆபத்து. ஆனால் வாழ்க்கையில் அது போன்ற எப்படி உலகத்தில் பல விதமான பாதைகள் இருக்கிறதோ அதை போன்ற பல விதமான வித்தியாசமான பாதைகள் இருக்கிறது. அதை பயணிக்கும் பொழுது கஷ்டமாக தான், கடினமாக தான் இருக்கும். ஆனால் அவைகளை எல்லாம் சமப்படுத்தக்கூடிய, சரிப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே தான் சரிப்படுத்துகிற வாழ்க்கையின் பாதைகளை சரிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி செய்தியுடைய தலைப்பு என்னன்னு சொன்னால், பாதைகளை செவைப்படுத்துகிற கர்த்தருங்கிற தலைப்பில் பார்க்குறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45 2 வசனம் பார்க்குறோம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவையாக்குவேன்னு சொல்லி சொல்லுது. அப்போ கோணல்னால் என்ன அப்படின்னா, தாறுமாறான அனுபவம்னு அர்த்தம். அந்நிலை இல்லாத காரியம், உலக காரியம்னு சொல்லலாம். செவ்வைப்படுத்துவேன்னா சமப்படுத்துவேன்னு அர்த்தம். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் அல்லது மற்ற எல்லா காரியங்களிலையும், படிப்புலேயும், தொழிலையும், ஊழியத்துலேயும், எல்லா விஷயத்துலேயும் நம்ம வாழ்க்கையில் சமநிலைன்னுங்கிறது பார்க்கும்போது இருக்காது. மேடு பள்ளம் இருக்க தான் செய்யும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் சமப்படுத்தக்கூடிய நிலையில் மாறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்பாக விடணும். இன்றைக்கி அவரை பின்னாடி தள்ளிட்டு நம்ம முன்னாடி விடுகிறோம். வேதம் சொல்லுது, நான் உனக்கு முன்னே போய் கோணல்களை செவையாக்குவேன். அப்போது சரிப்படுத்துவேன்னு என்ன அர்த்தம்? இப்போ வாழ்க்கையில் நம்முடைய பாதைகளை சரிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், எல்லா விஷயத்திலும் நம்ம முக்கியத்துவப்படுத்தக்கூடாது, முதன்மைப்படுத்தக்கூடாது. இயேசுவை முக்கியத்துவப்படுத்தி முதன்மைப்படுத்தினா மட்டும்தான் வாழ்க்கையில் சமநிலைங்கிற அந்த காரியம் ஏற்படும். இன்றைக்கி அநேக வாழ்க்கையில் சமநிலைங்கிறது இல்லை, சுவைக்கான அந்த அனுபவம் இல்லை, சரிப்படுத்துகிற காரியம் இல்லை. காரணம், இயேசுவை அவங்க முன்னாடி வைக்காமல் உலகத்தை மற்ற காரியத்தை பின்னாடி வச்சுட்டாங்க, தங்களையும் வச்சுட்டாங்க. அப்படி இல்லை. வாழ்க்கையில் எல்லாமே சரியாகணும்னா இயேசு முன் வைக்கும்போது எல்லாம் சரியாகிவிடும். இரண்டாவதாக வேதம் சொல்லுது பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் செவ்வையாக்கப்படணும்னா நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் வசனம் 1 to 5 வசனம் வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் வழிகளை சரிப்படுத்துவார்னு சொல்லுது. அப்போ வாழ்க்கையில் ரெண்டாவதாக நம்ம வாழ்க்கையில் பாதைகள் எல்லாம் சரிப்படுத்தப்படணும்னா நம்ம போகிற எல்லா வழிகளிலும் இயேசுவை நினைக்கணும். நம்ம பெரிய பெரிய அதிகாரிகளையோ மனுஷனையோ ஒரு உறவுகளையோ நினைக்கக்கூடாது. நம்ம அப்படி நினைச்சோம்னா சரியாகாது. இப்போ வாழ்க்கையில் நம்ம எல்லா வகையிலையும் சரிசமமாக சமநிலையில் எல்லாம் அமையணும்னா இயேசு கிறிஸ்துவை எந்த நேரம் நினைக்கணும். அவரை நினச்சா தான் கதையாகும். நம்ம மனுஷனை உயர்த்தவோ, மனுஷனை நினைக்கவோ, பின்பற்றவோ, உறவுகளை முக்கியத்துவப்படுத்தவோ கூடாது. இன்றைக்கி அநேகர் வாழ்க்கையில் செவைப்படாத நிலை, சமநிலை இல்லாத காரணம் என்னென்னா, இரண்டாவதாக செய்யக்கூடிய தப்பு என்னென்னா, உறவுகளை முக்கியத்துவப்படுத்துறது, இயேசுவை நினைக்காமல் இருக்கிறது. இயேசுவை நினைக்கிறத விட்டுட்டு உலகத்தையும் மனுஷனை நினைக்கிறது. அப்படி இல்லை. வேதம் தெளிவாக சொல்கிறது, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார்னு சொல்லுது. அப்போ இதை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும், வாலிப சகோதரர்களும், ஆண்டுடைய பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், பாதைகளை செவைப்படுத்துகிற தேவன் கர்த்தர்னு சொல்லி பார்த்தோம். 2 விஷயம் பார்த்தோம். அப்போ வாழ்க்கையில் முதல்ல சரிப்படுத்த வேணும்னு சொன்னால் இயேசுவை முன்னாடி போடணும். இரண்டாவதாக என்ன செய்யணும்னா, நம்ம வழியிலே எல்லா வகையிலும் அவரை நினைத்து கொள்ள வேண்டும். அவரை நினச்சிக்கிட்டு அவரை முன்னாக நம்ம விட்டோம்னா எல்லாம் சரிசமமாக மாறிவிடும். இன்றைக்கி அநேகர் வாழ்க்கையில் சமநிலையாக போகாமல் சரியில்லாமல் போக காரணம் அவரை முன்னாடி விடலை. அது மாத்திரமல்ல, என்ன செய்கிறாங்கன்னா, அவரை நினைக்கல, உலகத்தை மனுஷன் நினைக்கிறாங்க. ஆகவே இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்து வாழ்க்கையில், ஊழியத்தில், தொழிலில், படிப்பில் எல்லா வகையிலும் சமநிலை சரிப்படுத்தக்கூடிய சில சூழல் வரணும்னா இயேசுவை முன்பாக வைப்போம், இயேசுவை நினைப்போம், தொடர்ந்து வாழ்க்கையில் ஜெயத்தை எடுப்போம். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி வாழ ஒப்பு கொடுத்து வாழ்க்கையிலே
எல்லா காரியங்களிலும் செவ்வையான சமநிலையை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர் ஊழியம் வாழ்த்துகிறது. ஆமேன்.